குட் மார்னிங், வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது என்னன்னா பால் பணியாரங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் வாங்க நம்ம பார்க்கலாம். நான் 150 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே 150 கிராம் உளுந்து எடுத்திருக்கேங்க. 100 கிராம் வெள்ளை சக்கரை, ஒரு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காவும் 1/2 டேபிள் ஸ்பூன் சுகரும் எடுத்து வச்சிருக்கேங்க. இவ்வளவுதான் நம்மளுக்கு பால் பணியாரத்துக்கு இன்கிரீடியன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உளுந்தும் அரிசியும் நீங்க ஒட்டுக்கா போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. அந்த தேங்காய் நல்லா துருவி நீங்க தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காவும் சர்க்கரையும் மிக்சியில நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, பால் பணியாரத்துக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏலக்காவும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க. நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம இந்த மாதிரி ஃபைன் பேட்டராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்காது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி லூஸாக விட்டால் லூஸாக இருக்கணுங்க. அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பாலில் சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பாலில் நம்ம 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம எண்ணெய் காஞ்சப்பறம் நம்ம அது குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பண்ணி போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. எனக்கு சொல்ல மறந்துருச்சு, சாரிங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயும் காஞ்சிருச்சுங்க. நாம் கையில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டால் நம்மளோட பால் கலர் சூப்பராக இருக்குங்க. உள்ளார அந்த எசன்ஸ் நல்லா ஈஸியாக இறங்கிடும். கொஞ்சம் போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க. நீங்கள் ஸ்பூனில் கூட போட்டுக்கலாங்க. ஸ்பூனில் போட்டால் நீளமாக வரும், இந்த வால் மாதிரி வரும். ஸோ நம்ம கையில் அழகாக போட்டுக்கலாங்க. இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்தப்புறம் திருப்பி போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்தப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்ச நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடிங்க. இது ஒரு 2 நிமிஷம் வெளியே அப்படியே வச்சுருங்க. அந்த நம்ம தேங்காய் பாலில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா பேட்டரியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க. போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட பால் பணியாரம் ரெடிங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாமே செஞ்சு வச்சப்போ நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.